Hello students, நம்ம இந்த வீடியோ 11th physics-கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन தான் பசங்களா பார்க்க போறோம். சோ இதுல ஒவ்வொரு யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ல இருந்து 7 क्वेश्चन கிட்ட தான் கொடுத்திருக்கேன். சோ இன்டீரியர் பிளஸ் புக் பேக் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்திருக்கேன். சோ அந்த क्वेश्चंस மட்டும் நீங்க படிச்சாலே போதும். உறுதியாக குவார்ட்டர்லி எக்ஸாம் வரக்கூடிய எல்லா 5 மார்க்கையும் physics-ஐ பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க பக்காவா அட்டெண்ட் பண்ணலாம். அதோட இல்லாமல் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணிடுங்கப்பா. முக்கியமான விஷயம் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் சேர்த்து தான் போட்டுருக்கேன். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிங்கப்பா. சோ யூனிட் 1ல 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் இன் மெஷரிங் ஸ்மாலர் டிஸ்டன்சஸ். அதாவது குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படும் திருவி அளவு மற்றும் வெர்னியர் அளவை பற்றி விவரி. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் எ நோட் ஆன் ட்ரையாங்குலர் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜ் டிஸ்டன்சஸ். நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டீடைல் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். கிவ் எக்ஸாம்பிள். பரிமாணத்தின் ஒரு படித்தான நெறிமுறை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஃபோர்த் ஒன் வாட் டு யூ மீன் பை ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ். எக்ஸ்பிளைன் த ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவர் அறிந்தது என்ன? கூட்டல் மற்றும் கழித்தலில் பிழைகளின் பெருக்கத்தை விவரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பேஸ்ல உங்களுக்கு ஒரு 2-3 சம்ஸ்ல எக்ஸாம்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் நான் பசங்க பார்த்து வச்சுங்கப்பா. கண்டிப்பாக அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் 3 மார்க்ஸில். ஸோ கம்பல்சரி சம்மில் கொடுப்பாங்க ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். அதாவது பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகளும் வரம்புகளும் என்னென்ன அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ யூனிட் 1 இந்த 5 தான்ப்பா. நெக்ஸ்ட் யூனிட் 2ல 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. வெக்டார் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ப்பா டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ். ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகளை விவரி. தேர்ட் ஒன் டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் of motion for constant acceleration. மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை விவரிக்கவும். நெக்ஸ்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிகலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி. அதாவது பின்வரும் பொருட்களின் இயக்க சமன்பாடுகளை விவரிக்கவும். செங்குத்தாக கீழே விழும் பொருள், செங்குத்தாக எரியப்பட்ட பொருள். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்? ஸ்டேட் லேமிஸ் தியரம். அதாவது ஒரு மைய விசைகள் என்றால் என்ன? லாமியின் தோற்றத்தை கூறு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன் ஹரிசாண்டல் மோஷன். அதாவது மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்கள். ஸோ இதோட வெர்டிகல் மோஷன் ஹரிசாண்டல் பார்த்து வச்சுங்க. இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்மே நம்ம பசங்க பார்த்து வச்சுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸோ தட் இன் அன் இன்க்ளைன்ட் பிளேன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. உராய்வு எவ்வாறு உருவாக்குதல் என்பதை விவரி. சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் calculate the centripetal acceleration of moon towards the earth. அதாவது புவியினை நோக்கி நிலவின் மைய நோக்கு முடுக்கத்தை காண்க. ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்பிளைன் த சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸஸ். இதுல இருந்து ஒரு எனி 5 to 6 பாயிண்ட் படிச்சாலே போதும் நம்ம பசங்க. மைய நோக்கு மற்றும் விசைகளுக்கிடையேயான மைய விலக்கு வேறுபாட்டு கருத்துக்களை விவரி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுல வரக்கூடிய டயக்ராம் ஒன்று சிம்பிளா போட்டு வச்சுப்பாங்க, அதையும் போட்டு வச்சுங்க. ஸோ நீங்க 5 மார்க் பிளஸ் டயக்ராம் போட்டால் ஃபுல் மார்க் தருவாங்கப்பா. இதுக்கு உருளுதலின் உராய்வினை பற்றி சுருக்கமாக விளக்குக. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை. நெக்ஸ்ட் எய்த் ஒன் வெஹிக்கல் ஆன் ஏ லெவல்டு சர்க்குலர் ரோடு. ஸோ 7.3 மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. சரி சமமான வட்ட சாலையில் செல்லும் வாகனம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் கைனெட்டிக் எனர்ஜி பிரின்சிபல் அண்ட் மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட். அதாவது நான் பசங்க தியரத்தை படிச்சு வச்சுப்பீங்க, ஆனால் உங்களால்
வந்து எக்ஸாம்பிள் மறந்துடுங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரிலாம் ஒரு 3 இமேஜ் போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரைவ் அட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலேஷன் இன் ஒன் டைமென்ஷன் அண்ட் டிஸ்கஸ் வேரியஸ் கேசஸ். அதாவது ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசைவேகத்துக்கான சமன்பாட்டை தருவித்து அதன் பல்வேறு நேர்வுகள் விவரி. அந்த எல்லா கேசஸும் பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி 4.2.8 இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ அந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. ஆற்றல் மாறா விதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை கூறுக. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 1லேருந்து 2 மார்க் போடுவாங்கப்பா. ஸோ மிஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரி இதுக்கு வேணும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒனுக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டெரைவ் த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் மோஷன். ஸோ புக் இன்சைடில் இருக்குது. முழு மீட்சியற்ற மோதலில் ஏற்படும் இயக்க ஆற்றல் இழப்பு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் மோஷன் இன் ஏ வெர்டிகல் சர்க்கிள். ஸோ இதுவும் ஒரு சில டைம் அடிக்கடி கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ பார்த்து வச்சுங்க. செங்குத்து வட்டம் இயக்கம் 4.2.9 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் வந்து வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது இன் விச் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலாஸ்டிக் கொலிஷன். மென்ஷன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இன் டே டு லைஃப் ஃபார் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இது வந்து உங்கள் 7th கொஸ்டினுக்கு புக் பேங்கில் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன, அது மீட்சி மோதலில் இருந்து எவ்வாறு மாறுபட்டது, அன்றாட வாழ்வில் மீட்சியற்ற மோதலுக்கு சில உதாரணங்களை கூறுக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 5 ஸோ லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் மொத்தமே கம்மியாக தான் கொடுத்து ஒரு 6 தான் கொடுத்துருக்கேன். பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலாக்சிஸ் தியரம், அதாவது இணையச்சி தேற்றத்தை கூறு நிரூபிக்க, செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறு நிரூபிக்க. ஸோ இந்த 2 தியருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாதே பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் இனர்ஷியா ஆஃப் எ ராட் அபவுட் இட் சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு த ராட். அதாவது இனர்ஷியா ஆஃப் ராட்னு ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் டிஸ்க். ஸோ அதான் ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்கேன். ஸோ அது 3மே பார்த்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி மாற்றி ஏதாச்சும் இந்த 3த்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்டுறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் சைக்கிளிஸ்ட் பெண்ட் ஆன் கர்வ் ரோட். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஒன்று சொல்லிட்டேன், இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் அண்ட் டிஸ்க் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து சைக்கிளிஸ்ட் பெண்ட் ஆன் கர்வ் ரோட். சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது சாய்வதற்கான காரணம் என்ன, கொடுக்கப்பட்ட திசை வேகத்திற்கு சைக்கிள் ஓட்டுபவர் சாயும் கோணத்திற்கான சமன்பாட்டை பெறுக. ஸோ அந்த சைக்கிளிஸ்ட் அந்த டயக்ராமை போடணும் பண்ணீங்க, அந்த ஃப்ரீ ஆக்சிஸ் டயக்ராம் போடணும். ஸோ அப்போ தான் ஒரு ஃபுல் மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். சமநிலையின் வகைகளை தக்க உதாரணங்களும் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுவும் ஒரு சில தடவை கேட்குறாங்க. ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன்று. செவன்த் ஒன் டிஸ்கஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள், அதாவது கோண உந்த மாறா விதியை தக்க உதாரணங்களும் விவரி. நெக்ஸ்ட் எய்த் ஒன் டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன்ட் பிளேன் அண்ட் அரைவ் அட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன். சாய்தளத்தில் உருளுதலை விவரி மற்றும் அதன் முடக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. சரி ஓகேங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஒன்று விடாமல் பார்த்து வச்சுங்க. நம்ம பசங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம பசங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உடனே வேணும்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து போட்டுனே இருங்கப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.